காஞ்சிபுரம் அருகே பூக்கடை சத்திரம் பகுதியில் உள்ள திரௌபதி அம்மன் திருக்கோவிலில் மகோத்சவ மகாபாரத பெருவிழாவையொட்டி இன்று வெகு விமர்சையாக நடைபெற்ற தர்மர் பட்டாபிஷேக விழா ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். காஞ்சிபுரம் மாநகராட்சிக்குட்பட்ட பூக்கடை சத்திரம் பகுதியில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் திருக்கோவிலில் மகோத்சவ மகாபாரத பெருவிழா நடைபெறுவது வழக்கம். இதனைத் தொடர்ந்து 7 ஆண்டுகள் கழித்து மகோத்சவ மகாபாரத பெருவிழா ஜூன் 2ஆம் தேதி அன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதில் முக்கிய விழாவாகவும் நிறைவு பெறும் விழாவாக தர்மர் பட்டாபிஷேக விழா விமர்சையாக நடைபெற்றது. மகாபாரத சொற்பொழிவு நடைபெற்று தர்மர் பட்டாபிஷேக விழா விமர்சையாக நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு மஞ்சள், குங்குமம், மாங்கல்ய கயிறு உள்ளிட்ட பிரசாதங்கள் வழங்கப்பட்டது. காஞ்சிபுரம் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதியிலிருந்து திரளான பக்தர்களும் பொதுமக்களும் கலந்து கொண்டு தங்களின் வேண்டுதல் காணிக்கையை செலுத்தி தரிசனம் செய்து திரௌபதி அம்மனை வழிபட்டு சென்றனர். விழா ஏற்பாடுகளை சிறப்பாக செய்திருந்த காஞ்சிபுரம் மாவட்ட வன்னியர் குல சத்திரிய சங்க தலைவர் RD சேகர், செயலாளர் AS முத்துச்செல்வம், பொருளாளர் அருள் ஆகியோருக்கு ஆலை நிர்வாகம் சார்பில் பொன்னாடைகளும் மலர் மாலைகளும் பரிவட்டங்களும் கட்டி சிறப்பு மரியாதை அளிக்கப்பட்டது. தொடர்ந்து விழா குழுவினருக்கு மரியாதை செய்யப்பட்டு மகாபாரத சொற்பொழிவு செய்த சொற்பொழிவாளருக்கு மரியாதை செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. 6 மணி அப்பதான் நம்ம நேரம் முடியும். 24 மணி நேரம். இப்பொழுது எனக்கு பட்டம் சொல்லி மட்டும் எடுத்து வந்து என் காலடியில் புறப்பட்டேன். மொத்தம் 3 பேர் போறாங்க. செல்கின்ற இடத்திலே இரவோடு இரவாக பாதை விழாவத்திலே இருந்து பாண்டொழி 5 பேரையும் பாஞ்சாலி அம்மையாரையும் அழைத்துக் கொண்டு புறப்பட்டார். பகவான் இந்த ஆனந்த நினைவுக்கு வருகின்றதா? இதை போன்று நான் போர் முடிவேன் என்று வருகின்றான். பகவானாலே உண்டான ஒரு போரம் தடுத்தது, உள்ளே வர முடியவில்லை. சிவபக்தனாக இருந்த அந்த அசோத்தாமனன் சிவபெருமானை நோக்கி தவம் செய்தான். அந்த சிவபெருமான் எதிரிலே தோன்றினான். அப்பாவனுக்கு என்ன வரம் என்றும் சிவபெருமானே, விஷ்ணுவாலே படைக்கப்பட்ட ஒரு பூதமானது என்னை தடுக்கின்றது. அந்த பூதத்தை வென்று எல்லோரையும் வெல்ல வேண்டும், எனக்கு ஆயுதம் கொடு. சிவபெருமான் ஆயுதம் கொடுத்தான். அதை பெற்றுக்கொண்டு வந்தவனாக இருக்கின்ற அஸ்வத்தாமனன் அந்த பூதத்தின் மீது கொட்டான். பூதம் போய்விட்டது. துரியோதனன் தர்மத்தை சொல்ல வேண்டிய ஒரு பிராமணன் இப்படி தவறு செய்து விட்டீர்கள். இது பாண்டவர்களை இளம்பஞ்ச பாண்டவருடைய சிரம் முன்னாடி நிற்க வேண்டாம். தயவு செய்து போயிடுங்க. 5 குழந்தை இருக்கு, அதுவும் தீராக போய்விட்டது. புறப்படு என்று அவருடைய உயிர் பிரிவதை கேட்கக்கூடிய வலிமை என் உள்ளத்திலே இல்லை. துரியோதன் உடம்பிலே இருந்து உயிர் போறதுக்கு முன்னாடி எனக்காக ஒரு முறை சென்று என் மகன் எனக்காக என்ன சொல்லுகின்றான் கேட்டுவிட்டோ, சஞ்சயன் என்று சொல்லுகின்றான். மறுபடியும் கொண்டாடிடும். இதுவே ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம ஒரு துரியோதன மகாராஜனை கொண்டு வந்து விழாவை நடத்தி முடிகிறது. இவ்வளவு பெரிய எத்தனை பெரிய ஒரு சிரமம் இருந்தது உங்களுக்கு தெரியும். அப்படி பல தடைகளை எல்லாம் மீறி இந்த விழாவை மிகப்பெரிய ஒரு வெற்றி விழாவாக நாம் அமைத்திருக்கின்றோம். உண்மையிலே ஒரு மிகப்பெரிய சாதனை விழா. இந்த விழா எதிர்பார்க்கவே இப்படி இந்த பக்கம் திருமணம் கூட்டம், எந்த பக்கம் திருமணம் அப்படி அலைகளின மக்கள் கூட்டம் இருந்தது. காலையிலும் பார்க்க முடிந்தது, மாலையிலும் பார்க்க முடிந்தது. சிறப்பான முறையில் ஒரு அழகான ஒரு ஆலயத்தை அமைத்து மகாபாரத என்ன மாபெரும் வெற்றி விழா, அக்னி வசந்த விழா என்று சொல்கின்றேன். மாபெரும் வெற்றி விழாவானது தர்மருடைய பட்டாபிஷேகம் இந்த விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சிறப்பான முறையில் நடைபெற நம்முடைய காஞ்சிபுரம் மாவட்டம் வன்னியர் குல சத்திரிய சங்கம் வசந்த விழாவில் நமது RD சேகர்களுக்கு ஒரு பெரிய கைத்தட்டலை நாம் தெரிவிக்கின்றோம். அதே போன்று இன்னொரு நம்முடைய அன்புக்குரியவர் செயலாளர் திரு AS முத்துச்செல்வன் பெரிய கைத்தட்டலை இந்த இளைஞர் மன்றம் தெரிவிக்கின்றோம். அதே போன்று அருள்நாயகர்களுக்கு இந்த ஒரு பெரிய கைத்தட்டலை நாம்
வாழ்த்து மகிழ்கின்றோம். நம்முடைய வாழ்த்து வருகின்ற காலம் சென்ற சோமகுருசாமி அண்ணனுடைய ஆசி பெற்ற பகவான் பாண்டுரங்க குருசாமி ஐயா அவர்களுக்கும் பெரியவர் மதிப்புரிய BR அரங்கநாதன் ஐயா அவர்களுக்கும் மற்றும் நமது ஆலயத்தினுடைய கலாச்சாரி திரு சீகை ஏகாம்பர நாயகர் அவர்களுக்கும் சமயத்தார் குடும்பத்தினுடைய P. மணிவாள நாயக்கர், அன்பரசு எம். கலைவாணன் நாயக்கர் அவர்களுக்கும் இந்த ஒளிமொழி உபயோகக்கூடிய AS முத்துசெல்வம் நாயக்கர் அவர்கள் காஞ்சிபுரம் மாவட்ட பண்டிகை சங்கத்தினுடைய செயலாளர் தலைவர், காஞ்சிபுரம் முருகன் பட்டுக்குழு சங்கம், தினசரி நாடக நண்பர்களுக்கு அறுவை வழங்கி வைத்த GS ஆனந்த நாயக்கர் அவர்களும் சங்கத்துடைய மேலாளர் ஜெகநாதன் அவர்களுக்கும் மற்றும் பத்திரிகை நண்பர்களுக்கும், காவல்துறை நண்பர்களுக்கும், தீயணைப்பு துறை நண்பர்களுக்கும், காஞ்சி மாநகராட்சி உயர் அதிகாரிகளுக்கும், துப்புரவு பணியாளர்களுக்கும், ஏனைய பக்தர்களுக்கும், 9 தெருவாசிகளுக்கும், உபயதாரர்களுக்கும், இங்கே வருகை தந்து வாழ்த்திய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் ஆலயத்தின் சார்பாகவும், காஞ்சிபுரம் மாவட்ட வன்னியர் குல சத்திரியர் சங்கத்தின் சார்பாகவும், தலைவர் கூட்டணி RP சேகர் நாயக்கர் அவர்கள் சார்பாகவும், செயலாளர் AS முத்துசெல்வம் நாயக்கர் அவர்கள் சார்பாகவும், பொருளாளர் J. அருள்நாயக்கர் சார்பாகவும் இந்த அரிய நாட்களில் தங்களது வேலையெல்லாம் எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் வேலையெல்லாம் கொண்டு வந்த பெருமக்கள் அனைவருக்கும் உபயதாரர்கள் 21 சிறந்த முறை உபயோகத்திய உபயதாரர்களுக்கும் இந்த விழாவை மேலும் சுமந்து கொண்டிருக்கின்ற நீங்க நம்ம மகாபாரத சொற்பொழிவை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்ற பக்த கோடிகள் உங்க அத்தனை பேருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தையும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொண்டு தன்னுடைய பட்டாபிஷேகம் நடைபெறும் என்பதை தெரிவிக்கின்றோம். அமைப்பு குடும்பத்தார்கள் அம்மனுக்கு துரியோதனன் தர்மத்தை சொல்ல வேண்டிய ஒரு பிராமணன் இப்படி தவறு செய்து விட்டீர்கள். இது பாண்டவர்களை இளம்பஞ்ச பாண்டவருடைய சிரம் முன்னாடி நிற்க வேண்டாம், தயவு செய்து போயிடுங்க. இனிமேல் 5 குழந்தை இருக்கு, அதுவும் தீராக போய்விட்டது. புறப்படி என்று அவருடைய உயிர் பிரிவதை கேட்கக்கூடிய வலிமை என் உள்ளத்திலே இல்லை. துரியோதனன் உடம்பிலே இருந்து உயிர் போறதுக்கு முன்னாடி எனக்காக ஒரு முறை சென்று என் மகன் எனக்காக என்ன சொல்லுகின்றான் கேட்டுவிட்டோம். சஞ்சயன் என்று சொல்லுகின்ற மகாமுனிவன் ஓடி வருகிறார். விடையாளம் ஓடி வந்து துரியோதன மகாராஜனே, துரியோதன மகாராஜனே, 56 தேசத்தின் மன்னனே, துரியோதன மகாராஜா, உங்களுக்கு இந்த நிலைமை வந்தது. பெரியவங்க சொன்ன வார்த்தை கேட்டுதான் இந்த நிலைமை வந்திருக்கலாம். கண்ணீர் விடுத்தவர்தான் துரியோதனன். வருந்தினான், சஞ்சய மகாமுனிவரே என்னை மன்னித்து விடு. கேட்டான் சொல்லட்டும் இல்லையா? அவன் நல்லவனா கெட்டானான் பாரத பிரகாரம் பார்க்கணுமா இல்லையா? புராணத்தில் என்ன சொல்லுது? அந்த துரியோதனன் கண்ணீர் விழுந்தான். இந்த சண்டைக்கெல்லாம் காரணமாக இருந்தவன் நல்வழியிலே பெரியவங்க சொல்வதை சொல்லிய வார்த்தை நான் கேட்காத மூடனாக இருந்துவிட்டேன். சஞ்சய மகாமுனிவரே என்னை மன்னித்து விடு.
Thank you.